இல்ல ஒருத்தங்க பிசிக்கலா ஹார்ம் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் கார்டுனா கூட நான் அந்த இடத்துல நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். பட் யூசிங் விமன்ஸ் சேஃப்டி as an issue, I think that has a power to ruin someone's life, especially someone with so much dreams. என்னை பொறுத்த வரைக்கும் it is not at all fair. He is a strong player. நேரடியாக எதிர்க்க முடியாது. ஸோ கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. டைம் கிடைச்ச உடனே டக்குன்னு ஏன்னா ஷார்ட் கட் தான். ஒரு 15 லட்சம் ஓட்டு வந்துருக்கு. நீங்க பிஆர் முடியும் 19 கோடி பேர் அப்படின்னும் போது எனக்கு எப்படின்னா மக்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நான் ஜெயிக்கணும்னு ஓட் போட்டவங்களை விட சில பேர் ஜெயிக்க கூடாதுன்னு ஓட் போட்டவங்க ரொம்ப அதிகம். ஓகே, ஐ திங்க் தட் இஸ் வாட் has brought me in this place. அர்ச்சனா அவர்கள் பிபி டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது வரைக்குமே எந்த ஒரு போஸ்ட்டும் அவங்க ஸ்ட்ரைட்டாகவே போடலை. எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்ட நேரடியாக வந்து நான் நன்றி சொல்ல விரும்பினேன். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருந்தேன். எனக்கு உடல் நலமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிகைண்ட் வுட்ஸ்க்கு அப்புறம் கலாட்டாக்கு 2 இன்டர்வியூஸும் கொடுத்துருந்தாங்க. மதியானம் இன்ஸ்டாவில் விஜய் டிவியில் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா 19 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 19 கோடியில் 18 பேர் மக்கள் ஓட்டு போட்டால் கூட 1 கோடி நான் வந்து பிஆர் வச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடிக்கு ஒரு ஓட்டுக்கு ₹1 கூட நான் வந்து 1 கோடி செலவு பண்ணி இந்த 50 லட்சத்தை ஜெயிச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? அப்படியா இருந்தால் நான் ஒரு நடிகையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃபிலிம் எடுத்து நான் ஒரு பாப்புலராக எனக்கு அதுதான் வேணும். இங்கே வந்து நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளோ ட்ராமாஸ்லாம் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் பேர் டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்கு நான் 1 கோடி செலவு பண்ணுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் 19 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஜெயிக்கணுன்றதை விட வேற ஜெயிக்கக்கூடாது, அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் மாயா பூர்ணிமா ஜெயிக்கக்கூடாதுன்னு தான். அர்ச்சனாவுக்கு விழுந்த ஓட்டுக்கள் தான் அத்தனையுமே. பிரதீப்பாவோட ரெட் கார்டு இஷ்யூ என்னென்னா, ஆக்சுவலாக எனக்கு அவர் சுடிதார்லாம் அயன் பண்ணி கொடுத்துருக்காரு. கூல் சுரேஷ் மேட்டரில் அந்த இஷ்யூக்காக பேச போனாங்க. உரிமை குரல் தூக்குறாங்க. சரி, அது விஷயமா ஏதோ பேச போகிறாங்க. அவருக்கு பேச தெரில, ஏதோ அசிங்கமாக பேசிட்டாரு, ஃபிசிக்கலாக வயலன்ஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உமன் சேஃப்டி அப்படின்னு கொண்டு வரும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங் தான். இல்லாதது எப்படி இப்போ நேரில் கொண்டு வராங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு பர்சன் அனுப்புறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் அதுக்கு அவர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பார். அவர் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது வந்து தப்பான ஒரு விஷயம் இப்போவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மாயா கூட லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் மாயா மட்டும்தான் இருந்தோம். என்ன தான் பேசினாலும் இப்போ வந்து தினேஷ் அவங்க மணி கூடலாம் மாயா சேர மாட்டாங்க. தனியாக இருக்கும்போது நான் அவங்க கூட சேர்றேன். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அன்பு எனக்கு பிடிக்கும். அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பூர்ணிமா அவங்க எல்லாருமே காமெடி பண்ணுறது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த அன்பு கிடைக்கும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஆனால் மற்றவங்களாம் வரும்போது அதுவே வேறு மாதிரி மாறிச்சு. அப்போ நான் குழப்ப நிலையில் இருந்தேன். ஈவன் பணப்பெட்டி வைக்கும்போது கூட நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என் தங்கச்சி சொன்ன ஒரே விஷயம், நீ வந்து துணி பெட்டியோடு தான் வரணுமே தவிர எந்த இது பெட்டியோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பொறுத்துட்டு இருந்தேனே தவிர எனக்கு பணம் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மைண்டு என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியல. அந்த 2-3 நாட்கள் லாஸ்ட்டாக முடிய போகிற நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வினிஷா பற்றி நிக்சன்கிட்ட பேசுனீங்கல்ல, அது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நிக்சன் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்த வாரங்களில் அழுதுன்னு எல்லாரும் அதையே சொல்கிறாங்க. 10வது வாரத்துலேயும் அதே நான் வந்து அண்ட் ஐ ஃபெல்ட் தட் அவங்களும் ஜென்யூனாக தான் இருந்தாங்க அப்படின்னு. பிகாஸ் நான் யாரையாவது ட்ரஸ்ட் பண்ண முடியாதா, எனக்கு ஒரு எமோஷனல் கம்ஃபர்ட் கிடைக்காதா அப்படி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்ற பட்சத்தில் நான் நம்பி தான் ஆக முடியும். பிகாஸ் நான் இருந்த சூழல் அப்படி. இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் ஹர் இன்சைட் பிக் பாஸ் ஹவுஸ். நான் வந்து ஒன்றால் ஒரு பொண்ணு வெளியில் போயிட்டா அண்ட் நீ இன்னொரு பொண்ணையும் அசிங்கப்படுத்திருக்கேன்னு சொல்லும்போது அவரால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களும் அஃப்கோர்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே ஜெயிக்கணும்னு பல கனவுகளோடு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையும் அப்படி தான் அவங்கள பேச வைக்கும், அப்படி தான் யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ கேம் இஸ் அ கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஈவன் தோ இவங்க வெளியில் வந்த பிறகுமே இவங்க அப்பா அம்மா வந்து பாசிட்டிவான சில எபிசோட்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்களாம், இல்லைப்பா நான் பிக் பாஸ் விட்டு வந்தபோதே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நான் வந்து பக்குவமாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு இது பாசிட்டிவ் மட்டும் போதும்னு சில பல எபிசோட்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்கன்றதும் தெரியுது. ஈவன் பாசிட்டிவ் ஒரு சைடு இருந்தாலும் நெகட்டிவும் ஒரு சைடு போயிட்டுருக்கு இல்லையா, அதை நான் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலே என்னுடைய ப்ரெஷியஸ் டைம் போயிட்டே இருக்கும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எப்படினாலும் ஜெயிச்சாலும் ஊர் வந்து தூற்றும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பூர்ணிமா, நிக்சன், தினேஷ், மணி இவங்க எல்லாமே பேசினாங்க. ஆனால் விசித்ரா ஒரு கால் கூட பண்ணல. ஆக்சுவலாக வந்த 2 வாரங்கள் விசித்ரா பண்ண ஒரு ஹெல்ப்னால மட்டும்தான் என்னால் வித்ட்ரான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.
வின் பண்ணி நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே அவங்க பேசவே இல்லை ஃபோன் பண்ணி. நானாக ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுப்பேன். ஏன்னா அவங்க பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா நான் கம்பல் பண்ணி பேச விரும்பல. பட் அவங்களா பேசினாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். என் நன்றி கடன் எப்போவுமே இருக்குது அங்கே அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவரை மூவ் பண்ண பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்டு யூஸ் பண்ணி அவரை ஷார்ட்கட்டில் அடிச்சு காலி பண்ணிட்டாங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவை பற்றி நல்ல ஒரு பர்சனாலிட்டி, அவங்களுக்கு ரொம்பவே டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷு போகிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அர்ச்சனாட்ட எப்போ போவோம்னு தெரியாது, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் ஆகி பேசியிருக்காங்க. இப்போ வெளியில் ஏ டீம் பி டீம் அப்படின்ற மாதிரி தான் பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இனிமே மாயா, பூர்ணிமா அண்ட் தென் நிக்சன் இவங்களாம் இன்டர்வியூ என்ன கொடுப்பாங்க அப்படின்றது தெரிய வரல. இவங்களோட இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.